Hey guys, நான் ஷிபின். ஸோ வெல்கம் டு evilgeniuslaboratory.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உபுண்டுவோட இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா பேசிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த உபுண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக லினக்ஸ் கிட்டேருந்து வந்துச்சு. ஸோ இது ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த லினக்ஸ் எதுலேருந்து டெரைவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ்லேருந்து. ஸோ யூனிக்ஸ்லேருந்து லினக்ஸ் வந்துச்சு. அப்புறம் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தான் இந்த உபுண்டு வந்துச்சு. இது உபுண்டு மட்டும் கிடையாது, லினக்ஸில் எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா டெபியன், அதுக்கப்புறம் ஃபெடோரா, உபுண்டு, எக்ஸுபுண்டு, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்துச்சு. ஸோ இந்த எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் எல்லா ஓய்ஸும் ஒன்றான்னு கேட்கும்போது ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபீச்சர்ஸும் ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸும் இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ ரெட் ஹேட்னு வச்சுக்கோங்களேன். ரெட் ஹேட் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் ஃபாரன்சிக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ், அந்த ஹேக்கர் ஃபாரன்சிக்லாம் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற ஓஎஸ் தான் ரெட் ஹேட் சொல்லுவாங்க. அதே உபுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரு தனித்தனி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த லினக்ஸ் வந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இது உபுண்டு. ஸோ இந்த பேர் உபுண்டு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆஃப்ரிக்கன் வேர்ட் அப்படி, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஐ அம் பிகாஸ் வி ஆர். ஸோ நான், அதனால தான் நம்ம. ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ இது எதுக்கு இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்ல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கனெக்டிங் வேர்ல்டு, சரிங்களா? நீங்கள், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று அதில் மிஸ் ஆச்சுன்னா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது ஒரு வேர்ல்டு வச்சுக்கோங்களேன். இதில் இவன் விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நடுவில் விண்டோஸ் யூஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது லைசன்ஸ்டு வெர்ஷன், ஓகேவா? உபுண்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சரியா? எந்த ஒரு பைசா கொடுத்து நீங்கள் வாங்க தேவையில்லை. இப்போ அது மாதிரி இப்போ எல்லாருமே இங்கே உபுண்டு யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கனெக்டடில் இருக்கலாம். ஆனால் இங்கே யாராச்சும் ஒருத்தர் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் லினக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் கனெக்ட் ஆக முடியும். ஸோ எல்லாமே கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அதனால தான் இதை கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸாக மாற்றினாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் போய் சேரணும், எல்லாருமே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும். ஸோ யாராச்சும் நம்ம பைசா கொடுத்து வாங்க முடியாதவங்க கூட அதை நம்ம வாங்கி அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பேர் வந்துச்சு. மேபி உங்களுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான் இது. ஸோ லைட்டாக ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன். இப்போ விண்டோஸ் அப்புறம் உபுண்டு, சரிங்களா? இப்போ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நார்மல் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனலோ இல்லை விண்டோஸ் 10 ஹோம் பேசிக், இந்த மாதிரி நீங்கள் ஓஎஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8,000 10,000 வைக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒரு இன்ஸ்டியூட்டோ ஒரு ஆர்கனைசேஷனோ அதுக்கு ஒரு 30,000 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 30,000 பேர்த்துக்கு நீங்கள் ஒரு யூசர் வாங்கணும். அப்போ 30,000 யூசர்ஸ் வாங்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உபுண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யார் வேணாலும் எத்தனை யூசர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைரஸ், மால்வேர், முக்கியமானது செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியமானது பிசியில். இப்போ உபுண்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மால்வேரும் வைரஸும் ஸ்டேயே ஆகாது, அதுவும் வரவும் வராது, ரொம்ப செக்யூராக இருக்கும். இப்போ அதே மாதிரி விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக காமனான நடக்கிற விஷயம் தான் எப்பயுமே வைரஸ் அட்டாக்கும், அதுக்கப்புறமா இந்த மால்வேர் அட்டாக்ஸ்லாம் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ லினக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய விண்டோஸில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உபுண்டுல வருது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யூஸ் பண்ணுறதுல. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கா, ஹேங் ஆகுதா, ஸ்லோவாக இருக்கா, ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விண்டோஸுக்கு சில சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு இவ்வளோ ப்ராசஸர் இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், ஸோ இவ்வளோ மெமரி இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம மீட் பண்ணல அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் ரொம்பவே ஹேங் ஆகும், ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த உபுண்டுல ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2 GHz டியூவல் கோர் ப்ராசஸர், இல்லை ஒரு 4 GB ரேமு, அதுக்கப்புறமா ஒரு 25 GB ஹார்ட் டிஸ்க்கு, அவ்வளோதான். இது இருந்தாவே போதும், உங்களோட சிஸ்டம் செம்மையாக ஒர்க் பண்ணும், ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும். ஸோ இது இந்த உபுண்டு, இந்த லினக்ஸ் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஓஎஸ். ஸோ அதுக்கு தான் இந்த ஓஎஸை ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ லினக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய விண்டோஸில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உபுண்டுல வருது. ஸோ இதில் இருக்குனால நான் ஃபஸ்ட்டில்
வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபோட்டோஷாப்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபோட்டோஷாப்லாம் வந்து அப்போ கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஃபோட்டோஷாப்பையே நீங்கள் வந்து இப்போது நம்மளோட உபுண்டுவில் யூஸ் பண்ணலாம். அது வந்து வைன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அது மூலயமா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஷாப்பை வந்து இதில் ரன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து உபுண்டுவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து லினக்ஸ் சிஸ்டம் தான் வந்து ஃபியூச்சர். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது டெவலப்பராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஜினியர்ஸ் அனலைசிஸ் பண்ணுறவங்கலாம் இருக்கலாம். இப்போ மேட்லேப் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பெய்ட் வெர்ஷன். ஸோ இதில் யூனிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கே சைலேப்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ்லாம் இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இதில் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து அதுலேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளோட லினக்ஸ் சிஸ்டமில் வந்திருக்கு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ நம்ம வந்து இப்போ பேசிக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ வாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்மளோட உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி இதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா டாக். ஸோ உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கீழே டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து உபுண்டுவில் டாக்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த டாக்கில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஐகான்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல், ஃபைல் சிஸ்டம், வெப் ப்ரௌசர், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் எடிட்டர், இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாக்கில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு டாக்கில் எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட விண்டோஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே ஷோ அப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஷோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ், ஃபைல்ஸ்லாம் வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு கேலண்டரை வந்து நான் டாக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கேலண்டர் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, டாக் இருக்குல்ல, டாக்கில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து கேலண்டர் வந்து உங்களோட டாக்கில் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த டாக்கில் இருக்கிற கேலண்டரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டாக்கில் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி மேலே இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேனல் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மெனு பார்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அந்த மெனு பாரில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறமா டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் இண்டிகேட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபைல் சிஸ்டம், அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ விண்டோஸில் சர்ச் பார் இருக்கும்ல, அதே மாதிரி இது உபுண்டுல ஒரு சர்ச் பார் இருக்குது. ஸோ அந்த சர்ச் பாரில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸோ ஃபைல்ஸோ நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட ஃபைல் சிஸ்டம்குள்ளே இங்கே மியூசிக் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது, பிக்சர்ஸ், பப்ளிக், ஸ்னாப் அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு அதில் சர்ச் பாரில் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ டைப் பண்ண உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மியூசிக்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டரை தான் வந்து நான் சர்ச் பண்ண போனேன். ஆனால் அந்த ஃபோல்டரை வந்து அந்த ஃபோல்டரில் இருக்க அந்த மியூசிக் அதை வந்து எதில் ப்ளே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரித்தம் பாக்ஸ். ஸோ விஎல்சி பிளேயர், மியூசிக் பிளேயர்லாம் விண்டோஸில் இருக்குல்ல, அது மாதிரி ரித்தம் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து உபுண்டுல இருக்குது. ஸோ இதில் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனையும் காட்டிடுது, அந்த ஃபைல் சிஸ்டமையும் காட்டிடுது. அது மாதிரி மியூசிக்கில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுது. சப்போஸ் நான் வந்து இமேஜஸ்ன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமேஜஸ் என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு இமேஜஸ் கூட கிடையாது. ஸோ இமேஜஸ்ன்னு அடித்த உடனே அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஸ், ஸோ ஷார்ட்வேல், ஸோ எடிட்டிங் ஆப்போ, இமேஜ் வியூவிங் ஆப்போ, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதோ, இந்த மாதிரி வந்து அந்த இமேஜுக்கு ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ், அப்புறமா வந்து ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த விண்டோக்குள்ளே காட்டிடும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டேட் அண்ட் டைம். ஸோ இந்த டேட் அண்ட் டைமில் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டேட் அப்புறமா இருக்கும், டைம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் சப்போஸ் ஏதாச்சும் மெயில் வந்துருந்தது, இல்லைனா வந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் சாஃப்ட்வேர்லேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு நோட்டிஃபை வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சின்ன விண்டோவில் காட்டும். ஸோ இங்கே டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு இருக்குல்ல, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெல் வந்து கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் இண்டிகேட்டர் பார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து வைஃபை, அதுக்கப்புறமா ஆடியோ, மைக்கு, அதுக்கப்புறமா உங்களோட பவர் சோர்ஸ், அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். அதேமாதிரி கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஆடியோ கிளிக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மைக்கோட டிபி கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட வைஃபை, ஸோ வைஃபை ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை காட்டும். அதே மாதிரி சப்போஸ் ப்ளூடூத் ஆனில் இருக்கா, ப்ளூடூத் ஆஃபில் இருக்கா, அதே மாதிரி எஸ்டிமேட்டிங். ஸோ சப்போஸ் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ எஸ்டிமேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி செட்டிங்ஸ், லாக், அதுக்கப்புறமா ஷட் டவுன் பண்ணுறது. ஸோ நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் ஷட் டவுன், ரீஸ்டார்ட்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், எங்கடா இதில் வந்து கண்ட்ரோல் பேனல்
இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மேலே இந்த ட்ராப் டவுன் மெனுவில் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து இதோட கண்ட்ரோல் பேனல் இப்போ விண்டோஸில் இருக்க கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்ணாமண்ணான்னு இருக்கும், நம்மளுக்கே சில டைம் குழப்பம் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பான். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைஃபை செட்டிங்ஸ் இருக்குது, அப்புறமா நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணலாமா ஆஃப் பண்ணலாமா, இல்லைன்னா ஏதாச்சும் ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு அதோட இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட், ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு வால்பேப்பர் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கிளாரிட்டி வந்து ஓகே நார்மலாக இருக்கும். ஆனால் வந்து இந்த உபுண்டுவில் மட்டும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் ஒரு வால்பேப்பரோ ஏதாச்சும் ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வால்பேப்பர் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா அதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து லைவாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நார்மல் டிஸ்பிளேயில் வச்சா கூட ரொம்ப ஹை கிளாரிட்டியாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி அது மேபி ஏதாவது சாஃப்ட்வேரில் ஏதாவது ட்வீக்ஸாக இருக்கும், ஸோ தெரியல. அண்ட் இது மாதிரி நிறைய வால்பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் 3 தீம் கொடுத்துருக்கான். ஒன்று வந்து லைட் தீம், அப்புறமா ஸ்டாண்டர்ட் தீம், அதுக்கப்புறமா வந்து டார்க் தீம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தீம்ஸ்லாம் கொடுத்துருக்கான் இதில். ஸோ இதில் வந்து ஆட்டோ ஹைட் த டாக் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆட்டோ ஹைட் டாக் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபோல்டர் நான் எப்போல்லாம் டாக் பக்கத்தில் கொண்டு போகிறனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடுது. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது திரும்பியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்போஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டாக், அந்த டாக் வந்து ஆட்டோ ஹைட் ஆகிடும். அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக் வந்து அங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ஹைட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக வந்து 48 வந்து ஐகான் சைஸஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து சப்போஸ் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் அதில் வந்து சைடில் டாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக விசிபிள் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஆப் சின்னதாகுது, ஸோ பெருசாகும் வச்சு சின்னதாச்சுன்னா பை டிஃபால்ட் 48 இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து சப்போஸ் நீங்கள் மல்டி டாஸ்க், ஸோ மல்டி மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸோ ஒரு 2-3 மானிட்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த டாக்கை வந்து எந்த மானிட்டரில் இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ ஆல் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா எல்லா டிஸ்பிளேலையும் இந்த டாக் தெரியும். அதே மாதிரி எனக்கு இந்த நான் வந்து இப்போ 2 டிஸ்பிளே வச்சுருக்கேன், ஸோ அதில் இந்த ப்ரைமரி டிஸ்பிளேயில் மட்டும்தான் அதில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த டாக் அதில் மட்டும் தான் தெரியும். இந்த டாக் இருக்குல்ல, அது நம்ம என்ன டிஸ்பிளேயில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதில் மட்டும்தான் அந்த டாக் விசிபிளாக இருக்கும். அண்ட் பொசிஷன் ஆன் த ஸ்க்ரீன், ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இந்த டாக் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாட்டம்லேயும் வச்சுக்கலாம், அதே மாதிரி நம்மளோட ரைட் சைட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து இதோட அப்பியரன்ஸ் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன், ஸோ எந்தெந்த ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸோட செட்டிங்ஸ், ப்ரைவசி, ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வேரியஸ் பவர், சவுண்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அபவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் சிஸ்டமில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும்போது உங்களோட இந்த கம்ப்யூட்டரோட இதெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் உங்களோட டிவைஸ் நேம், அதுக்கப்புறமா உங்கள் சிஸ்டமுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க, அப்புறமா எவ்வளோ ரேம் மெமரி எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்புறமா டிஸ்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ, ஸோ என்ன ஓஎஸ் வெர்ஷன், நான் Ubuntu 20.4.2 வச்சுருக்கேன். ஸோ எல்டிஎஸ், அது வந்து ஒரு எல்டிஎஸ் லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் எல்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து அவன் வந்து வீக்லி அப்டேட்ஸ் கொடுப்பான், இல்லை மந்த்லி அப்டேட்ஸ் கொடுப்பான். ஸோ புது வெர்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த புது வெர்ஷன்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய பக்ஸும் எரர்ஸும் இருக்கும். ஸோ சில டைம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் 21.2 அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஓஎஸ் வந்துருந்தது அப்படின்னா அது வந்து லாங் எல்டிஎஸ் கொடுக்க மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் வந்து நிறைய இன்னும் பேட்சஸ் பண்ணுவாங்க, நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நீங்கள் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லைனா வந்து அதை நேவிகேட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து நிறைய எரர்ஸ் செட்டிங்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எப்பயுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது எல்டிஎஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்டிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் சப்போர்ட் கொடுத்துருப்பான், 4 இயர்ஸ் சப்போர்ட் கொடுத்துருப்பான். ஸோ 4 இயர்ஸுக்கு நீங்கள் இந்த சிஸ்டம் இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 5 இயர்ஸுக்கு அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பான். எல்டிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மந்த்ஸ் சப்போர்ட், 3 மந்த்ஸ் சப்போர்ட், 6 மந்த்ஸ் சப்போர்ட் தான் கொடுத்துருப்பான். ஸோ
மேபி அது வந்து மேபி அது நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேபி அந்த வெர்ஷன் கூட ஒரு நாள் எல்டிஎஸ்ஸாக மாறும். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஓஎஸ் டைப் பார்த்தீங்கன்னா 64 பிட் ஜீனோம் வெர்ஷன் 3. இந்த வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஸோ ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா இங்கே நோட்டிஃபை வரும். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில். ஸோ நார்மலாக விண்டோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். அதுவும் ரொம்ப டேட்டா நிறைய கன்சியூம் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் அப்டேட்ஸ் நிறைய இருக்கும். அப்டேட் ஆகி நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஷட் டவுன் ஆகிடும், ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய இதெல்லாம் இருக்குது விண்டோஸில். ஆனால் உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி கிடையாது. நம்மளோட பெர்மிஷன் இருந்தால் தான் வந்து அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணலாம்னா கூட பரவாயில்ல, அப்டேட் பண்ணால் வந்து உங்களோட இன்னும் ஃபைல் சிஸ்டம்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஃபியூச்சர் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணுறது நல்லது. அது ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இதில் வந்து இப்போ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா 2GB 1GB வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுது அப்படின்னா விண்டோஸில் இந்த உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 MB 300 MB தான் அப்டேட் ஆகும். அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா அது 1GB கிட்ட இருக்கும். ஸோ டவுன்லோட் கம்மி, இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபைல் சிஸ்டம், இதுதான் வந்து நம்மளோட ஃபைல் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக். ஸோ இந்த மாதிரி விண்டோஸில் இருக்கும் பார்த்தீங்க. ஸோ விண்டோஸில் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ரூட் சிஸ்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது விண்டோஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோக்கல் டிஸ்க் சியில் தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ விண்டோஸ் சிஸ்டமுக்கும் ஃபைல் சிஸ்டமுக்கும் அப்புறமா உபுண்டு ஃபைல் சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதர் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அதில் பட கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இதுதான் வந்து உபுண்டுவோட ஃபைல் சிஸ்டம். ஸோ ஃபைல் சிஸ்டமை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு ஃபோல்டரும் வந்து ஒரு விஷயம் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் நான் ப்ரீஃப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தேவையில்லை. இது வந்து நான் சும்மா நார்மலாக உபுண்டு எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸோ இந்த லினக்ஸ் சிஸ்டம்லலாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ நீங்கள் எந்த ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த டெர்மினல்னு சொல்லிட்டு ஒரு டூல் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். இப்போ தான் வந்து இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த லினக்ஸ் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இந்த டெர்மினல் இருக்குல்ல, இந்த டெர்மினலில் தான் வந்து நேவிகேட் பண்ணுவாங்க ஃபைல் சிஸ்டமை. அதுக்கப்புறமா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஃபோல்டர் ரீநேம் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுவாங்க, அப்புறமா வேரியஸ் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த டெர்மினலில் தான் பண்ணுவாங்க. இப்போ தான் அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் இப்போ அந்த லாகின் பண்ணுறதுலேருந்து ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட கம்ப்யூட்டரை லாகின் பண்ணுறதுலேருந்து ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்த டெர்மினல்லே பண்ணலாம். மவுஸை யூஸ் பண்ண தேவையில்லை, ஒன்லி கீபோர்ட். ஸோ கீபோர்ட் மட்டும் யூஸ் பண்ணியே நீங்கள் நேவிகேஷன் பண்ணலாம். ஸோ இதை வந்து இந்த டெர்மினல் இருக்குல்ல, இதை வந்து நான் தனி ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ இதை கவர் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து இதை தனியாக ஒரு டெர்மினல் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ கைஸ், நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸோ லினக்ஸ் கற்றுக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்பா அம்மா நீங்கள் என்ன தேங்க் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய். திஸ் இஸ் ஈவில் ஜீனியஸ் லெபார்ட்டரி.